ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மணப்பெண் சமையலில் ஒரு பூரிக்கு இல்லை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செய்யக்கூடிய மட்டன் விண்டாலு தான் நம்ம செய்ய போகிறோம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஜாரில் போட்டுருங்க. ஒரு 10 கிராம் அளவுக்கு பூண்டு நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அதையும் நம்மளோட ஜாரில் போட்டுருங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நான் வினிகர் ஆட் பண்ண போகிறேன். வினிகரோட மூடி சின்னதாக இருந்தால் அதில் 3 மூடி அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். பெருசாக இருந்தால் 2 மூடி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் நான் 3 மூடி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். என்னோடய மூடி ரொம்ப சின்னது. இப்போ இதை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விண்டாலோ மசாலான்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இடைய. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுக்க போகிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் செய்யணும். ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து நான் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கண்டிப்பாக போடணும். அடுத்து நான் 1/4 கிலோ மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் உப்பு போட்டு. உருளைக்கிழங்கும் 1/4 கிலோ அளவு நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு. அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்மளோட விண்டோலோ மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்க மட்டன் 3 விசில் விட்டு நான் வேக வச்சுருக்கேன். இதுக்கப்புறமும் இதில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைப்போம். ஸோ 3 விசில் மட்டும் நீங்கள் விட்டால் போதும். 1/4 கிலோ மட்டன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நான் வேக வச்ச தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் கொத்தமல்லி அதிகமாக போடணும். இப்போ உப்பு போட்டுக்கலோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இதுக்கு நிறைய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதக்கின பிறகு போடும்போது ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. நல்லா சுருங்கின பிறகு நம்மளோட மட்டன் விண்டாலோ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பூரிக்கு இல்லை சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் உள்ளே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எதுவுமே நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம ஆட் பண்ணல. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். அதுவும் கம்மியான பொருள் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பூரி சப்பாத்திக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடுங்க. அப்படி இல்லைனா கருவேப்பிலையை நல்லா பச்சையாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மட்டன் விண்டாலோ. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூஸாக நம்ம வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளோட டிஷ் அவங்களும் கற்றுப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.